கணபதியாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவுங்க, மிக நல்ல பதிவு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு பாடலுக்கும், ஒவ்வொரு துதிக்கும், ஒவ்வொரு வெண்பாவுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் உள்ளது. முருகப்பெருமானுடைய பாடல்களை பாட பாட நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும், வளமையாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்றோருடைய கருத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு ஆற்றுப்படை வெண்பா. இந்த திரு ஆற்றுப்படை வெண்பாவை 4 வரிய தினம்தோறும் 6 முறை சொல்கிறப்ப ஆறுமுகனின் அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். ஆறுமுகனுடைய அருள் கிடைத்தால் அனுதினமும் நமக்கு ஏறுமுகமாக இருக்கும். முருகப்பெருமானுடைய எல்லா பாடல்களுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. முருகப்பெருமானுடைய திரு ஆற்றுப்படை இந்த வெண்பாவை நம்ம தினம்தோறும் சொல்கிறப்ப முருகனுடைய வேல் எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறது திரு ஆற்றுப்படையை இயற்றியவருடைய வாக்கு. அந்த திரு ஆற்றுப்படையை இயக்கியவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு முருகப்பெருமான் காரணமாக இருந்ததை அனுபவபூர்வமாக எழுதியது தான் இந்த திரு ஆற்றுப்படை. நம்ம மட்டும் இதனால் பலன் பெறக்கூடாது, எல்லாரும் இதனால் நல்ல ஒரு பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த திரு ஆற்றுப்படையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்காரு. இதில் 10 வெண்பாக்கள் மிக அருமையான வெண்பாக்கள்ங்க. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 6 வரியை நீங்கள் தினம்தோறும் 6 முறை சொன்னால் போதும், ஆறுமுகனின் அருளும் அனுகிரகமும் கிடைக்கும். நம்ம எடுத்த காரியம் வெற்றி பெறணும், நம்ம செய்கிற முயற்சி நல்ல முறையில் நடக்கணும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்கணும், நல்ல கல்வி அமையணும், நல்ல வேலை அமையணும், நம்ம செய்கிற தொழில் நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கணும், என்றென்றும் இல்லத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கணும், நல்ல முறையில் வாழணும், உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளையும் பெற்று குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழணும். அப்படின்னா இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக தேவை. ஒரு கஷ்டமே வந்துச்சுனாலும் அந்த கஷ்டம் பனி போல விலகி போகணும், வந்த சுவடே தெரியாமல் நம்மை விட்டு விலகி போகணும். அப்படின்னா இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக தேவைங்க. முருகனுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கும் சக்தி உண்டு. முருகப்பெருமானுடைய இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரு ஆற்றுப்படை வெண்பா இந்த பாடலை தினமும் 6 முறை நம்ம சொல்கிறதால முருகப்பெருமானுடைய வேலே நமக்கு கூட துணை இருக்கும். நம்ம எந்தவித பிரச்சனையும் அண்டாது, நம்ம எந்தவித பிரச்சனையும் மாட்டிக்க மாட்டோம். நமக்கு எந்தவித பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் வாராமல் நம்மை நல்ல முறையில் வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறது நிச்சயத்திலும் நிச்சயமான உண்மைங்க. இந்த பாடலை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் தினம்தோறும் 6 முறை முருகன் பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு முருகனை மனதார நினைச்சிட்டு இந்த பாடலை பாடுங்க. உங்ககிட்ட வேல் இருக்குது, வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை வச்சு வழிபாடு செய்கிறப்பெல்லாம் இந்த பாடலை மறக்காமல் பாடுங்க. தொடர்ந்து 48 நாட்களுக்கு முருகன் முன் நின்று இந்த பாடலை 6 முறை தினம்தோறும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அரை நிமிடம் கூடி ஆகாதுங்க 6 முறை சொல்கிறதுக்கு. இந்த அரை நிமிடத்தை நீங்கள் முருகனுக்காக ஒதுக்கி நீங்கள் முருகன் முன் நின்று இந்த பாடலை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், எல்லா துன்பங்களுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்ம நல்ல முறையில் வாழணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா தினம்தோறும் ஒரு அரை நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஒதுக்கி முருகப்பெருமான் பக்கத்தில் நின்று இந்த பாடலை ஒரு 6 முறை சொல்லிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சு பாருங்கள். 48 நாட்களுக்கு தொடர்ந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திற்கான பலன் முழுமையாக கிடைக்கும். 48 நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம்ங்க. இந்த ஒரு மண்டலத்தில் நீங்கள் தினம்தோறும் 6 முறை இந்த பாடலை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பெண்கள் இந்த பாடலை தினம்தோறும் சொல்லி வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க, 48 நாள் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இடையில மாதவிடாய் காலம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த 5 நாளை தவிர்த்துட்டு 6வது நாள்லேருந்து நம்ம சொல்லலாம். மாதவிடாய் காலத்திலுமே நம்ம இதை சொல்லலாம்ங்க, ஒரு தவறும் இன்றே இல்லை. பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது. மற்றபடி நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ஓரிடத்தில் அமர்ந்த முருகனை நினைத்து இந்த பாடலை 6 முறை மனதிற்குள் மனனம் செய்யலாம், ஒரு தவறும் கிடையாது. நம்ம எந்த இறைவனை
வழிபாடு செய்தாலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இறைவன் இருப்பது நம் உள்ளத்தில். அதனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிற இறைவனை நினைத்து நம்ம இந்த பாடலை 6 முறை சொல்கிறப்ப மனதிற்குள் அமர்ந்திருக்கும் முருகன் நிச்சயமாக மனம் மகிழ்ந்து நமக்கு நல்ல வாழ்வையும் செம்மையான வளமையான வாழ்வை வழங்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. எப்போ எந்த சூழ்நிலையிலும் சொல்லலாம்ங்க, எந்த நேரத்திலையும் சொல்லலாம். இறைவனுடைய நாமங்களை சொல்வதற்கு நேரம் காலம் அப்படிங்கிறதே கிடையாது. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்புதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். இந்த எளிமையான இந்த பாடலை தினம்தோறும் 6 முறை சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். குன்றம் எரிந்ததுவும், அதாவது மிகப்பெரிய மலையான கிரௌஞ்சி மலை அப்படிங்கிற அந்த மலையை பிளந்து எல்லா மனிதர்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றியது எது அப்படின்னா இந்த முருகனுடைய கைவேல் தான். குன்றின் மீது நின்று கடல் அலைகளில் நின்று எல்லா இடங்களிலும் நின்று அரக்கர்களை கொன்றது எது அப்படின்னா அழகன் முருகன் கைகளில் நிற்கிற வேல். தேவர்கள் கஷ்டப்படுறப்ப, தேவர்கள் அசுரர்களால் துன்புறுத்தப்படுறப்ப அந்த தேவர்களை காப்பாற்றியது எது அப்படின்னா அதுவும் முருகனின் கைவேல் தான். இன்றைக்கும் இந்த நேரத்துலையும் இந்த நிமிஷத்துலையும் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறது எது, என்னை கூடவே நின்று அருள் புரிஞ்சிட்டு இருக்கிறது எது அப்படின்னா முருகப்பெருமானுடைய கைவேல் தான். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்மை காத்து அருள் புரியக்கூடிய வேலை நம்ம வணங்குறப்ப நிச்சயமாக வெற்றியான வாழ்வு நமக்கு அமையுங்க. முருகப்பெருமானை வெற்றி வேலனை நாம் வணங்குறப்ப நம்ம வாழ்வு நிறைவான ஒரு நல்ல வாழ்வாக இருக்கும்.